பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோ வழியாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆவியின் கனியில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இதை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயவு. பைபிளில் நிறைய பேருக்கு கர்த்தரால் மனுஷங்க கண்களில் தயவு கிடச்சிச்சு. இன்றைக்கி நம்ம அதில் 2 பேரை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று எஸ்தர், இன்னொன்று யோசேப்பு. எஸ்தருக்கு ராஜாவின் கண்ணில் தயவு கிடச்சிது. அது எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, யூத ஜனங்களை அழிக்க போகிறதா ஒரு திட்டம் போட்டதை மொர்திகாய் எஸ்தர் கிட்ட வந்து சொல்கிறாங்க. யூதர்களை காப்பாற்றுறதுக்காக எஸ்தர் ராஜாவிடத்துல கேட்க போகிறாங்க. அப்படி கேட்க போகிறதுக்கு முன்னாடி மொர்திகாய்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க. எஸ்தரம் 16வது வசனம், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். எஸ்தரும் யூதர்கள் எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. 3வது நாள் இப்போ எஸ்தர் ராஜாவின் இடத்துல போய் நிற்கிறாங்க. ராஜாவுக்கு முன்னாடி அவரோட அனுமதி இல்லாமல் யாரும் போய் நிற்க முடியாது. ஆனால் எஸ்தர் 3 நாள் உபவாசம் பண்ணி ராஜா முன்னாடி போய் நின்னாங்க. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தர் இடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். அப்படி எஸ்தர் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபத்தோடு ராஜா முன்னாடி போய் நின்னனால ராஜாவின் கண்களில் கர்த்தரால தயவு கிடைச்சிது. 2வதா யோசேப்புக்கு மனுஷங்க கண்களில் எப்படி தயவு கிடைச்சதுன்னு பற்றி பார்ப்போம். யோசேப்பின் உடன் பிறந்த சகோதரர்கள் அவன் மேலே இருந்த பொறாமையினால அவனை காசுக்காக வித்துட்டாங்க. அப்படி வித்ததுனால அவன் எகிப்தியன் வீட்டில் ஒரு வேலைக்காரனாக இருந்தான். அந்த எகிப்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போத்திபார். கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறாருன்னும் அவன் செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் அப்படின்றதுனால ஆதியாகமம் 39வது அதிகாரம் 4வது வசனம், யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். எஸ்தர், யோசேப்பு 2 பேருக்கும் மனுஷங்க கண்களில் தயவு கிடைச்சிது. மனுஷங்க கண்களில் எப்படி தயவு கிடைச்சிது? கர்த்தர் அவங்களோடு இருந்ததுனால மனுஷங்க கண்களில் தயவு கிடைக்க செய்தார். நம்மளும் யோசேப்பு எஸ்தரை மாதிரி கர்த்தரை தேடணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட காரியத்தை எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். அதே போல் மனுஷங்க கண்களையும் தயவு கிடைக்க செய்வார். நீங்கள் விசுவாசித்து கர்த்தரை தேடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.